வாத்தியார சும்மா விடுவாங்கன்னு நினைக்கிறியா? அதோ அங்க போறான் பாரு. இவ்ளோ வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி இன்னும் குழந்தை பெத்துக்க முடியாம இருக்கான். இவன்லாம் ஒரு ஆம்பளையான்னு சொன்னா வாத்தியார் மனசு என்ன பாடுபடும்? அப்படி கூட சொல்வாங்களா? ம் நானாவது இவ்வளவு நாசுக்கா சொல்றேன். சில பேர் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுவாங்க ஜோதி. ஜோதி, புருஷனை கொஞ்சம் அனுசரிச்சு போகணும் ஜோதி. அவன் சிரிக்க சொன்னா சிரிக்கணும், அழ சொன்னா அழணும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உமா நீயா? ஐயோ உன்னை பாக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படா வந்த நீ? அப்பா கொண்டாந்து விட்டு போனாரா? அப்பா நான் தான்ப்பா கூட்டு வந்தேன். மாமா தான் என் கூட அனுப்பிச்சு வச்சாரு. உமா 4 நாள் இங்க தான் தங்க போறேன். ஐயோ ஜோதி, ஆ, நீ வீட்டுக்கு போ. ஒரு 10 நிமிஷம் நான் ஃப்ரெண்டை பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகே. ஜோதி, ஜோதி, எங்க போயிட்டா இவ? ஜோதி, வரேன்க்கா. என்ன ஜோதி அப்படியே பாத்துட்டு இருக்கா? இல்ல, அண்டா கா கசம் அபூ கா ஹுக்கும் திறந்துரு சீசேம்னு சொன்ன மாதிரி கதவை திறந்தோடனே வந்து நிக்கிறீங்க. அது என்னவோ ஜோதி, காலையில இருந்து பார்த்து பார்த்து என் கண்ணே பூத்து போச்சு. அது என்னவோ தெரியல, உன்னை ஒரு நாளைக்கு ஒரு முறை பார்க்கலன்னு வச்சுக்கோயேன், என் தலையே வெடிச்சிடும் போல இருக்கு. ம், உங்க கஷ்டத்தெல்லாம் சொல்லிக்க நீங்க என்கிட்ட வரீங்க. ஆனா என் மனசுல இருக்கிறத யார்கிட்ட சொல்றது? என்ன ஜோதி நீ இப்படி சொல்ற? குத்துக்கல்லு மாதிரி நான் இங்க நின்னுட்டு இருக்கேன்ல, உன் பிரச்சனை எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன். ஐயோ வேண்டாம்க்கா. ஏற்கனவே என் கதை குப்பம்மா பாட்டி வரைக்கும் பரவிடுச்சு. இதுக்கு மேல நான் ஏதாவது சொன்னேன்னா இந்த மொத்த ஏரியாவுக்கும் தெரிய வந்துடும். அதனால வேண்டாம். சீ, என்ன ஜோதி நீ இப்படி சொல்ற? நான் உன் ஈஸ்வரி அக்கா இல்ல, தங்கச்சிக்கு நல்லது செய்யறவதான் அக்கா. பயப்படாம சொல்லு. காலையிலேயே நீயும் உன் வீட்டுக்காரும் ஜோடி போட்டு கிளம்பி போனீங்க. போயிட்டு இப்பதான் வந்திருக்கீங்க. எங்க போனீங்க? நீங்க யார பாத்தீங்க? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிடு. விஷயம் விபரீதமா இருந்தா அதுக்கு மாத்தி ஏற்பாட்டை நான் சொல்றேன். நம்ம செங்கல்பேட்டுக்கு போயிட்டு வந்த உண்மையை இவங்க கிட்ட சொல்லக்கூடாது. மறைக்கிறதா நமக்கு நல்லது. ஆ, அது ஒண்ணும் இல்லக்கா. எங்க 2 பேருக்கும் இவ்வளவு நாளா குழந்தை பிறக்கலையே, அதான் ஏன் குழந்தை பிறக்கலன்னு ஜோசியம் கேட்க போனோம். ஜோசியம்மா வயிற்றுல புள்ளைய கொடுக்க போது? என்னக்கா நீங்க ஏதோ சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. பேரண்டை எடுத்து வயிற்றுல கட்டிக்க சொல்றேன். என்ன ஜோதி நீ புரியாத ஆளா இருக்கே. இந்த பார் ஜோதி, இந்த ஜோசியம் மருந்து மாத்திரை இதெல்லாம் குழந்தை பிறக்கிறதுக்கான வழியே கிடையாது. நம்ம கட்டின புருஷன் நல்லவனோ கெட்டவனோ அந்த சமயத்துக்கு நாம குழந்தை மாதிரி நடந்துக்கணும். வீணா முரண்டு பிடிக்க கூடாது, புரியுதா? நீ தான் எப்ப பார்த்தாலும் வாத்தியார்கிட்ட குண்டக்க மண்டக்கா நடந்துக்கிற. வாத்தியாரு நல்ல மனுஷன், அதனாலதான் இதுவரை பெருசாவே எடுத்துக்கல. நினைக்க ஆரம்பிச்சாரு அப்புறம் ஓரம் கட்டிடுவாரு. இவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா ஜோதி, ரொம்ப நாளைக்கு உங்க 2 பேருக்கும் குழந்தை பிறக்காம இருந்தா பழி ஓ மேல மட்டுமா வரும்? கெட்ட பேரு வாத்தியாருக்கும் தானே. எப்படி? இப்போ நாளைக்கே ஒரு வீட்ல இருந்து வந்து உன்னை சுபகாரியத்துக்கு கூப்பிடுறாங்க, பேச்சுக்கு கூப்பிடுவாங்க. நீயும் அங்க போறேன்னு வச்சுக்கோ. ஆனா அந்த இடத்துல உன்னையும் சுபகாரியம் செய்ய ஈடுபடுத்த மாட்டாங்க. ஏன் தெரியுமா? மீறி நீ பண்ணிட்டேன்னு வச்சுக்க, நீ புள்ளையே பெத்துக்காத மலடி, நீ பண்ணா எதுவும் தொலங்காது அப்படின்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி பட்டுன்னு சொல்லிடுவாங்க. அப்படி கூட சொல்வாங்களா? ஒன்னதான் இப்படி சொல்றாங்கன்னா வாத்தியார சும்மா விடுவாங்கன்னு நினைக்கிறியா? அதோ அங்க போறான் பாரு. இவ்ளோ வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி இன்னும் குழந்தை பெத்துக்க முடியாம இருக்கான். இவன்லாம் ஒரு ஆம்பளையான்னு சொன்னா வாத்தியார் மனசு என்ன பாடுபடும்?
அப்படி கூட சொல்வாங்களா? ம் நானாவது இவ்வளவு நாசுக்கா சொல்றேன். சில பேர் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுவாங்க ஜோதி. ஜோதி, புருஷனை கொஞ்சம் அனுசரிச்சு போகணும் ஜோதி. அவன் சிரிக்க சொன்னா சிரிக்கணும், அழ சொன்னா அழணும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கூடி வாழ்ந்தாதான் கோடி நன்மை. எல்லாம் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன் ஜோதி. நான் வரட்டுமா? ஆ இல்லக்கா, வழக்கமா வந்தா ஏதாவது ஒண்ணு வாங்கிட்டு போவீங்க. இன்னைக்கு எதுவுமே எடுத்துட்டு போகாம போறீங்க. ஏதா தரட்டா? ஒன்னும் வேண்டாம். எப்படி இன்னொரு 4 தடவை வந்துருவேன்ல, அப்ப வந்து வாங்கிக்கிறேன். வரேன். ம். அப்பா ஆ, 2 பேரும் காலையில சேர்ந்து வெளியே போனீங்க. எங்கப்பா போறீங்கன்னு கேட்டேன். போகும்போது அவசகுன மாதிரி கேட்காதன்னு சொன்னீங்க. இப்போ சொல்லுங்க, 2 பேரும் எங்க போயிட்டு வரீங்க? ஒன்றும் இல்லைடா. இந்த கவர தெருவுக்கு வடக்கால ஒரு தென்னந்தோப்பு விலைக்கு வந்தது. அது விலை குதிர்ச்சுனாக்கா பேசி முடிச்சிடலான்னு பார்த்தா அவன் யானை விலை குதிரை விலை சொல்கிறான். இதை முதல்லயே சொல்றதுக்கு என்னப்பா? உங்களுக்கு வியாபாரம் பேசுறதுக்கு என்ன தெரியும்? சீனுக்கும் ஒன்றும் தெரியாது. அவன் ஒரு மண்டு. இதை என்கிட்ட சொல்லியிருந்தா எப்போவோ நான் உங்களுக்கு முடிச்சு கொடுத்துருப்பேன். ஆமா, இப்போ தென்னந்தோப்பு வாங்குற அளவுக்கு உங்ககிட்ட ஏது பணம்? ஏன்டா மனோகர், மாமாட்ட கேட்டா கொடுக்க போறாரு. வேலை கட்டுப்படி ஆச்சுன்னா நானே மாமா கிட்ட கேட்டு பணம் வாங்கி கொடுப்பேன். அந்த தென்னந்தோப்பு விவகாரத்தை இதோட விடுங்க. அந்த மேட்டரை நான் பார்த்துக்கிறேன். ம், என்னடா பூஜை சத்தம் கேட்குது? இன்னைக்கு என்னடா கிழமை? இன்னைக்கு புதன்கிழமைப்பா. வழக்கமாக வெள்ளிக்கிழமை தானடா நம்ம வீட்டில் பூஜை போடுவாங்க. இன்னைக்கு என்ன 4 கிழமை இல்லாமல் புதன்கிழமை அதுமா அவங்க அம்மா பூஜை போட்டுட்டு இருக்கா? அப்பா வர வர அம்மா போக்கு சரியில்லைப்பா. ஆ. அம்மா அடிக்கடி கோயிலுக்கு போறாங்க. சாமி கும்பிட்டா கூட பரவாயில்ல, சாமியெல்லாம் கும்பிடாம மந்திராவதி வீட்டுக்கு போறாங்க. நேரங்கட்ட நேரத்துல பூஜை பண்றாங்க. நம்ம வீட கூடிய சீக்கிரத்துல மந்திரவாதி மடமா மாத்திடுவாங்க அம்மா. ஓஹோ, அட சேர்வாரோட சேர்ந்தா புத்தி கெட்டு போகும்னு சொல்லுவாங்க. அதான். என்னடா அது மறுபடியும் பூஜை பண்ண ஆரம்பிச்சிருக்கா? ஆ, அம்மா இந்த மாத்திரையை போட்டுக்கம்மா. வேண்டாம். போட்டுக்கன்னு சொல்றல, இந்தம்மா. வேணான்னு சொல்றான்ல. அப்புறம் அண்ணங்கிட்ட போய் சொல்லிடுவேன். புடி. ஏய், வேலைக்கு நீ படிக்கிறியோ இல்லையோ, எனக்கு மாத்திரை கொடுக்கறது மட்டும் கரெக்டா ஞாபகம் வச்சுக்கோ. ஆ? நீங்க மாத்திரை போட்டுக்கலனா அண்ணன் என் முதுகுல போடும். அது சந்தோஷமா உங்களுக்கு? ம். புடி. பின்ன என்னடி, ஒரு வேளைக்கு மாத்திரை சாப்பிடலனா என் உயிர் என்ன போயிடுவா போகுது? ஆ? இந்த மாத்திரையை போட்டா பழைய மாதிரி ஆயிடு போதா? கத்தி பேசாதம்மா. அண்ணன் கேட்டாருன்னா அவ்வளவுதான். இந்தா. என்ன கமலா, அம்மா திருப்பி வழக்கம் போல மாத்திரை போட மாட்டேன்னு சொல்றாங்களா? நான் வேணா அண்ணனை கூப்பிட்டுமா? அண்ணா, அண்ணா. இவ இருக்காளே, எட்டப்பனாவது கட்ட பொம்மனை காட்டி கொடுத்தான். இவ இருக்காளே, இவோ பெத்த அம்மாவையே காட்டி கொடுப்பா. அப்பனா ஒழுங்கா மாத்திரை சாப்பிடு. சாப்பிடு. சாப்பிட்டுக்கிறேன்டி. கொத்தாதீங்க 2 பேரும் சேர்ந்து. அப்படி வா வழிக்கு. சாப்பிட வச்சிட்டீங்களா? ம். வாமா, வா 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 வா. வாங்க மாமி. வா உட்காருங்க. 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 அண்ணி எப்படி இருக்கீங்க? நீ நல்லா இருக்கம்மா, நல்லா இருக்கேன். சந்தோஷம் அண்ணி. உட்காருமா. நல்லா இருக்கியாமா? என்னம்மா நீ முன்னெல்லாம் என்ன அடிக்கடி பாக்கறதுக்கு வருவ, இப்பெல்லாம் வரதே இல்ல. தூரத்து உறவுன்னு சொல்லிக்கிறதுக்கு நீ ஒருத்தி தான் இருந்த. தப்பா நினைச்சுக்காதீங்க. நீ என் வேலை அப்படி. ஏன் மாமி, இன்னும் நீங்க நர்ஸ் வேலையில இருந்து ரிட்டையர் ஆகலையா? ஏண்டி எனக்கு என்ன அவ்வளவு வயசான மாதிரியா தெரியுது? அதானே மாமி இன்னும் சின்ன பொண்ணு தானே. அவங்கள போய் ரிட்டையர் ஆயிட்டியான்னு கேக்குற? ஆமாமா, கரெக்டா சொன்னேன். இந்த கமலாவும் நிமியும் சின்னதுல இருந்து எனக்கு கிண்டல் பண்ணாம இருக்க மாட்டாங்க. அதான் எனக்கு தெரியுமே. அண்ணி, என் பெரிய பொண்ணு கல்யாணத்துக்கு நலுங்கு வச்சிருக்கேன். சிம்பிளா வீட்லயே வச்சிருக்கேன். நீங்க எல்லாரும் வரணும். ஆமா, ரகு எங்க? அண்ணன் உள்ளதான் இருக்காரு. சரி, மாப்பிள்ளை எந்த ஊரு? இங்கதான் நீ பக்கத்துல, தாமரத்துக்கு பக்கத்துல குடுவாஞ்சேரி. ஆஹா, என்ன படிச்சிருக்காரு? படிப்பெல்லாம் ஒண்ணு இல்ல, கைத்தொழில திறமை இருக்கு, நல்ல உழைப்பாளி. ஓ, சரி சரி சரி, அது போதும் வேதா. இந்த காலத்துல படிச்சவங்களுக்கு படிச்சதுக்கு தகுந்த மாதிரி வேலை கிடைக்குது. ஆமா அண்ணி, சரிதான். அடடே வாங்க வாங்க. பாப்பா எப்படி நல்லா இருக்கீங்க? இருக்கேன்பா. வீட்ல சுகுணா மாமா எல்லாரும் சௌக்கியமா? சுகுணாக்கு தான் கல்யாணம் வச்சிருக்கேன். வீட்லயே நலுங்கு வச்சிருக்கேன். அத சொல்லிட்டு போலான்னு தான் அப்படியா? வந்திருக்கேன். எடுத்துக்கம்மா.
ரகு, வெள்ளிக்கிழமை அவசியம் எல்லாரும் வந்துடணும். ஆ, அம்மாவால வர முடியாது ஏன்னா உங்களுக்கு உடம்பு சரியில்லை. ட்ரை பண்றேன் கூட்டிட்டு வரதுக்கு. ஆனா நிம்மியும் கமலாவும் கண்டிப்பா கூட்டிட்டு வரேன். சரிங்களா? அண்ணே வரேன். நீ போயிட்டு வாமா. கமலா, நிம்மி 2 பேர் வந்துருங்க. கண்டிப்பா. ரகு நீயும் வந்துருப்பா. வந்துரு. கிளம்புறேன். சரி. போயிட்டு வரேன் நீ. வாமா. ரகு, நமக்கு உறவுன்னு 1-2 பேர் தான் இருக்காங்க. வெள்ளிக்கிழமை கமலாவும் நிம்மியும் கூட்டிட்டு நீ போயிட்டு வந்துரு. இல்லன்னா வேதா கோச்சுக்குவா. எதுக்குமா? நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேனே. இவங்க 2 பேரும் எதுக்கு? அப்படிலாம் சொல்லாதப்பா. இந்த மாதிரி நல்ல விஷயங்களை கூட்டிட்டு போனாதான் நம்ம வீட்ல 2 பொண்ணுங்க இருக்காங்கன்னு 4 பேருக்கு தெரியும். அப்பதான் நம்ம வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வருவாங்க. சரி கூட்டிட்டு போறேம்மா. அண்ணே ஆ. அதாவது விளம்பரத்துக்காக எங்களை கூட்டிட்டு போறேன். என்ன அம்மா பேசுற? இன்னும் அந்த காலத்திலேயே இருக்காங்க. ஆமாமா. இவ என்ன அதுக்கு பண்றது? மேல. இப்ப எல்லாம் தலைகீழா போயிட்டு இருக்க. ம். ஏண்டா ரகு, ஆ? என்னடா வேலைக்கு டைம் ஆகல? இன்னும் வீட்லயே இருக்க? இன்னும் சாப்பிடல, ஒண்ணும் பண்ணல. அது ஏண்டி நிக்கிறீங்க? ஆ. போங்கடி, அண்ணனுக்கு சாப்பாடு எடுத்து வச்சு வேண்டியதெல்லாம் செய்யுங்க. ஆ, போங்க சரி, சரி. போங்கடி. போ போ போ. அப்பாடா. என்ன அபிராமி, பூஜை கீஜெல்லாம் பலமா இருக்கு. என்ன விசேஷம்? சாமி கும்புறது கூட விசேஷம் வேணும். காரணம் இல்லாம நீ எந்த காரியமும் செய்ய மாட்ட. அதுவும் எங்களுக்கு தெரியாம பூஜை பண்றேன்னா ஏதோ ஒரு உள்நோக்கம் இல்லாம இருக்காது. ஏன் நீங்க நல்லா இருக்கணும், உமா நல்லா இருக்கணும் நான் வேண்டக்கூடாதா? அது சரி, ஊரே நல்லா இருக்கணும்னு உமா வேண்டிக்கிறா. இதுல அவ நல்லா இருக்கணும் நீ வேண்டிக்கிறியாக்கும். நீ வேண்டதை பார்த்தா அநேகமா இன்னைக்கு கடல்ல தான் மழை பெய்யும் நினைக்கிறேன். ஐயே ஐயே, நான் மட்டும் இல்ல, உமாவும் தான் சேர்ந்து வேண்டிட்டு இருக்கா. என்ன அபிராமி சொல்ற? உமாவும் சேர்ந்து வேண்டிக்கிட்டாளா? ஆமா, அது அவகிட்டயே கேளுங்க. அது சரி, அவ இங்க இருந்தாலே கேக்குறதுக்கு. உமா நீயா? ஐயோ, உன்னை பாக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படா வந்த நீ? அப்பா கொண்டாந்து விட்டு போனாரா? அப்பா நான் தான்ப்பா கூட்டு வந்தேன். மாமா தான் என் கூட அனுப்பிச்சு வச்சாரு. உமா 4 நாள் இங்க தான் தங்க போறேன். ஐயோ, 4 நாள் தங்க போறியா? ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. சீனு, நீ என்ன பண்ற? கடைக்கு போய் உமாவுக்கு பிடிச்ச ஸ்வீட் காரெல்லாம் வாங்கிட்டு வா. அப்படியே இந்த வெஜிடபிள் சிக்கன் மட்டன்லாம் வாங்கிட்டு வந்துறியா? சீக்கிரம் போ. அப்பா காசுப்பா. ஏய், நம்ம என்னடா பிச்சைக்கார குடும்பமா? இரு அபிராமி, காசு கொடுத்து அனுப்பு. அது தரமாட்டா. இந்தா, இதுல 500 ரூபாய் இருக்கு. சீக்கிரம் வாங்கிட்டு வா போ. வந்துடுப்பா. ஓடு. தள்ளுடா. ஐயோ, நான் சிரித்தால் தீபாவளி. ஹோய். நீங்க சிரிக்காதீங்க, எனக்கு கஷ்டமா இருக்கு. சிரிக்காதீங்க. பாடி, நம்ம குழந்தை வந்திருக்கிறா, பாக்குறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. சிரிச்சு சந்தோஷமா இருக்கு. இதோ அம்மா. அடட, வாங்க ராஜா. எவ்வளவு நாளாச்சுமா வாங்க. உங்களை பார்த்து. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும்மா. ஐயோ, எப்படி இந்த பக்கமா எவ்வளவு முதல்ல நாளாச்சு உட்காருங்கம்மா. உங்களை பார்த்து. உட்காருங்க. உட்காருங்கப்பா, உட்காருங்க. உட்கார்றா. என்னம்மா, நல்லா இருக்கீங்களா? எனக்கு என்னப்பா, எப்பவும் போல நான் நல்லா இருக்கேன். நீங்க தான் அடிக்கடி ரகு பார்க்க வரலனாலும் என்னையாவது பார்க்கறதுக்கு வருவீங்க. இப்ப என்னையே மறந்துட்டீங்க மா, இல்ல? அப்படிலாம் இல்லம்மா. தமிழுக்கு எக்ஸாம் டைம், காலேஜ்ல உனக்கு நிறைய வேலை, எனக்கு ஹாஸ்பிட்டல், வெளியூர் அங்க இங்க நிறைய என்கேஜ்மெண்ட், நேரம் போறதே தெரியலம்மா. சரி, நாங்க தான் வரல, ரகுவாத எங்களை பார்க்க வந்திருக்கலாம்ல. அதுவும் அவன் ஊர்ல இருக்கானா இல்லையான்னு கூட தெரிய மாட்டேங்குதுமா. ஆமாப்பா, கொஞ்ச நாளா அவன் போக்கே சரியில்லை சங்கர். எதையோ பறி கொடுத்த மாதிரி வரான் போறான். ஏன்னு கேட்டா எதுக்குமே பதில் சொல்ல மாட்டேங்கிறான்ப்பா. அது அவனுக்கு உங்களை பத்தியே கவலைமா. கமலோட பிரச்சனை வேற. நீங்க குணமாகணும்னு தினம் தினம் கடவுளை பிரார்த்தனை பண்றான். அது மட்டும் இல்லம்மா, பணத்துக்காக ரொம்ப அலைஞ்சிட்டு இருக்கான். இந்த கவலைதாம்மா அவனுக்கு. மா, இந்த வீட்டு பிரச்சனை எங்க வீட்டு பிரச்சனை மாதிரிமா. நாங்க எவ்வளவு சொன்னாலும் அவன் கேட்க மாட்டேங்கிறாம்மா. எல்லா விஷயத்திலயும் எங்களுக்கு உடன்பட்டு போவான். ஆனா இந்த ஒரு விஷயத்துல மாத்திரம் எங்களால அவனை மாத்தவே முடியலம்மா. அது மட்டும் இல்லம்மா, தன்மான உணர்ச்சி அவனுக்கு ரொம்ப அதிகம். கொஞ்சம் குறைச்சிக்கடான்னு சொன்னா கூட கேட்க மாட்டேங்கிறான். எங்க மேல எரிஞ்சு எரிஞ்சு விழறாமா. சில சமயம் கோவப்பட்டு மனக்கசப்பு வர மாதிரி நடந்துக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். ஏய்,
அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. ரகுவுக்கு சீக்கிரமா கோவம் வரும். எங்களை பார்த்தா அடங்கிடுவான். ஏன் தமிழ், ம். உங்களுக்குள்ள ஏதாவது தகராறா? நேத்து கூட அவங்ககிட்ட நான் கேட்டேன்ப்பா, எங்கடா சங்கரம் தமிழ் ஆளையே காணோன்னு. அதுக்கு அவன் என்ன சொன்னான் தெரியுமா? ஏமா எரியிற கொள்ளில எண்ணெயை விடுறீங்கன்னு முகத்துல அடிக்காத குறையா கேட்டான்ப்பா. அதான் நான் சொன்னேனேம்மா, அவன் அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுருவான். ஆனா அப்பவே எல்லாத்தையும் மறந்துடுவான். அவன் குணத்தை பத்தி உங்களை விட எங்களுக்கு தான் நல்லா தெரியும். இல்ல சங்கர், எனக்கு என்னவோ என் மனசுக்குள்ள நெருடலாவே இருக்கு. ஏன்பா, மறுபடியும் கேக்குறேன், உங்களுக்குள்ள ஏதாவது தகராறா சொல்லுங்களேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. கமலாவுக்கு நடந்த சில வேறுபாடான சம்பவங்களால எல்லாருக்கும் கொஞ்சம் மன கஷ்டம்தான். அந்த அதிர்ச்சியிலிருந்து அவனால் இன்னும் மீள முடியல. அவனை சமாதானப்படுத்துறதுக்காக தான் நாங்கள் வந்தோம். சரிங்கம்மா, அப்படியே ரகுவுக்கும் எங்களுக்கும் தகராறுனே வச்சுக்கோங்களேன். அதுக்காக அப்படியே எங்களால் அவனை விட்டுற முடியுமாமா? அவன் எங்க டியரஸ்ட் ஃப்ரெண்டுமா. அவனும் எங்களை அண்ணியனா பார்த்ததில்ல, நாங்களும் அப்படி விட்டுற மாட்டோம்மா. ஆ, என்னமோ சொல்றீங்கப்பா, எனக்கு தான் ஒன்னும் புரியல. தமிழ், சங்கர், நான் ரொம்ப நாளாச்சு உங்களுக்கு காஃபிலாம் போட்டு கொடுத்து. இருங்க, நான் போய் காஃபி போடுறேன். மாமா உட்காருங்கம்மா. இது பாருங்க, நாங்கள் என்ன விருந்தாளிகளா? நாங்களும் உங்க வீட்டு பிள்ளைங்கம்மா. ரகு வந்த உடனே சொல்லுங்க, நாங்க வந்துட்டு போனோன்னு ரொம்ப சந்தோஷப்படுவாமா. போலாமா? என்னப்பா எழுந்துட்டீங்க? பரவாயில்லம்மா, கமலாவும் நிம்மியும் காலேஜ்ல இருந்து வந்தா சொல்லுங்க. சங்கர் அண்ணாவும் தமிழ் அண்ணாவும் வந்தாங்கன்னு. ஐயோ, அவளுங்க வரத்துக்கு முன்னாடி நான் உங்களை அமுச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க. அவளுங்க 2 பேரும் வந்து என்கிட்ட சண்டை போடுவாளுங்க. அவளுங்க வர வரைக்கும் அது இருங்கப்பா, அதுக்குள்ள நான் காஃபி போட்டு கொண்டு வந்துடுறேன். என்னம்மா, நாங்க என்ன மறுபடியும் இந்த வீட்டுக்கு வர மாட்டோமா, இல்ல உங்களை பார்க்க மாட்டோமா? அதுக்கு இல்லம்மா, கொஞ்சம் வேலை இருக்கு, அதான் கிளம்ப வேண்டியிருக்கு. நாங்க வரோம். பாருங்க, என் கையால தண்ணி கூட குடிக்காம போறீங்க, எனக்கு கஷ்டமா அடுத்த இருக்கு. தடவை விருந்தே சாப்பிட்டு போறோமா, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? அப்படியா? போலாமா? சரியா? சரி, உடம்ப பாத்துக்கோங்கம்மா. சரி, ஹாஸ்பிட்டலுக்கு டைம் ஆச்சுமா. சரிக்கண்ணா. வரோம்மா. இல்லை சார், முன்பணம் கொடுக்காம நான் யாருக்குமே லாரியில் லோடு அனுப்புறது கிடையாது சார். ஆமாம், நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், ஆஃபீஸுக்கு வாங்க, பே பண்ணுங்க, நான் இமிடியேட்டாக லாரியில் லோடு அனுப்பி வைக்கிறேன். வாங்க வாங்க வாங்க. ஹலோ ஹலோ. ஹலோ, உட்காருங்க. நீங்கள் நேரில் வாங்க, பேசுவோம். ஓகே, வாங்க வாங்க. டாக்டர் சார், தமிழ் பேராசிரியர் சார், வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. அடடா, நீங்கள் 2 பேரும் ஆஃபீஸ்க்கு வந்தது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. யார் இவனுங்க? வேலு ரொம்ப தான் மரியாதை கொடுக்குறான். கிரி, இவர் யார் தெரியுமா? தெரியாது. இவர் தான் டாக்டர் சங்கர். வணக்கம். த கிரேட் நியூரோ ஸ்பெஷலிஸ்ட், பெரிய நரம்பியல் நிபுணர். சமீபத்தில் பேப்பர்ல இவரை பத்தி பரபரப்பா செய்தி எல்லாம் வந்தது. அவர்தான். இவரே தமிழ் பேராசிரியர். வணக்கம். இவங்க 2 பேரும் நம்ம ரகுவுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுங்க. சார், நீங்க என்ன பார்க்க வந்திருக்கீங்களா இல்ல ரகுவை பார்க்க வந்திருக்கீங்களா? என்ன பார்க்க வந்திருக்கீங்கன்னா என்னாலான உதவி எதுவாக இருந்தாலும் நான் செய்கிறேன். சொல்லுங்க சார். ரகுவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அவன் வீட்டுக்கு போனாலே இருக்கிறது இல்லை, அதான் இங்க பார்த்துட்டு போலான்னு வந்தோம். தம்பி, பார்த்தா நல்ல அந்தஸ்தில் உள்ளவங்க மாதிரி தெரியுது. ரகு உங்க நண்பனா? நல்ல நண்பன் போங்க.